அடா பாவி 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டியாடா? ஏன் அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிருச்சுடா. அடப்பாங்கயா என்ன கல்யாணம் வேணாம் சொல்லக்கூடாது சொன்னா அவங்க நம்பிடுவாங்க. அதே ஒண்ணு எனக்கு புரியல. ஒண்ணு என்ன நடக்குது இந்த வீட்டுலன்னே தெரியல. என்ன சும்மா அன்னைக்கு முதல்ல ஒரு பொண்ணை கல்யாணத்துக்கு கூட்டு போய் காமிச்சாரு. அந்த பொண்ணு தங்கச்சி முறை வந்து கழட்டி விட்டாரு. ஒரே ஃபேமிலி ஒரு பொண்ணை பார்த்தாரு. பெங்களூர் குடும்பம் சூப்பர், அது இது அப்படி பொண்ணு அது அப்படி இது இப்படி சம்பாதிக்குது ஆசையை வளர்த்தாரு. அப்புறம் அது ஒரு குடும்பம் தனியா வச்சிருக்கு. அதையும் விசாரிக்காம வந்து என்கிட்ட சொல்லி அப்புறம் அடுத்து ஒரு பொண்ணை பார்த்தாரு. அங்க பார்த்தாரு பொண்ணு இது வேணும் அது வேணாம் தள்ளி விட்டுட்டு இருந்தாரு. கடைசியா ஒரு பொண்ணை பார்த்து வந்தாரு. சரி நல்லா இருக்குன்னு நானும் சொன்னேன். போயிட்டு வந்ததுல இருந்து ஆளே வெளியே வர மாட்டாரு. அந்த பொண்ணா மாட்டேங்கிட்டியா? ஆமா அது மூலமாண்டா இருந்துட்டு போதே. அது என்ன பிறகு ஆபரேஷன் பண்ணிக்கலாம், மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கலாம், இல்ல கீரை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நட்சத்திரம்டா. நட்சத்திரமா இருந்துட்டு போது என்ன அதுக்கு அடிச்சு புடுங்கடா. கை நீளம் உங்களுக்கு பரவாயில்ல, நல்ல தாங்கான ஆளா இருக்கும்ல. அப்புறம் அந்த அடிச்சு புடுங்கடா. ஆளே அடிச்சு கொண்டு விட்டுரும்டா. ஆமாடா என்ன சொல்ற? மூல நட்சத்திர ராசி பொல்லாத ராசிடா. சும்மா ராசி நட்சத்திர ராசிமா பேசிக்கிட்ட. அதுக்கு இல்லடா ஏத்து விட்டு கதிர் இருக்கான்ல, அவன் இப்படித்தான் சொல்ல கேட்காம போய் மூல நட்சத்திர பொண்ணை கட்டினேன். அப்பா தவறி போனாரா? ஏமா அவரு மஞ்சக்காம வளர்ந்துச்சு குடிச்சு தண்ணி நிறுத்தினா கேட்காம திருப்பியும் தண்ணி அடிச்சு செத்துக்கிட்டாப்ல. குடிகார செத்துப்பிட்டா சும்மா வந்து என்ன வந்து என்னமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் மூல நட்சத்திர கட்டினா அவங்க அப்பா செத்து போயிருவாங்க. நான் விட மாட்டேன். அப்போ மூணு நட்சத்திரம் செத்துப்பிடுவாங்களா? ஆமாடா. ஐயோ கட்டிட வேண்டியதானு பாத்தியாப்பா, நீ ஏன் மனசு கேட்காம கண்கலங்க. அதனாலதான்ப்பா இந்த விஷயத்த நான் மறைச்சிட்டேன். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, உனக்கு இருக்கிறது ஒரே அப்பா. ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவான்னு நினைக்கிறேன். பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா? உள்ள நல்லா இருக்கு கட்டி வைங்க. நல்லா இருக்கு இந்த பிள்ளை நல்லா இருக்கு கட்டி வைங்க. இவரு போனா போய் சாப்பிட்டேன். என்ன நல்ல ஒன்று மண்டையில பிறந்தா பார்த்து என்ன முன்னாடியே இப்படி பேசுற? அப்ப பின்னாடி அந்த பிள்ளை கட்டி வைங்க. போய் சொன்னா சேருங்க. ஒழுங்கா தலையில என்ன தேய்க்க சொல்லு, ட்ரெஸ் ஒழுங்கா போட சொல்லு, தாடியை எடுறா, அப்பதானே உனக்கு பொண்ணு கிடைக்கும். என்னைய சாக சொல்றியா நீ? நாக்குல எலும்புல நீ ஏதாவது பேசாத பேசாதம்மா. டயலாக்லாம் சும்மா போ அந்த பக்கம். கல்யாணம் பண்ண பண்றாங்க பொண்ணு எனக்கு வேணும். பொண்ணு கட்டுறீங்களா? என்னப்பா அடே இன்னொரு பொண்ணு இருக்குடா, கல்யாணம் பண்றியாடா? கட்டுறேன். பொண்ணு எனக்கு போதும். பொண்ணு ஆனா அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுதான்டா. சீரியஸ்லி ஆஃப்டர் லாங் டைம் எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரிப்ட் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. ஒரு காமெடியும் இது பெண் பார்க்கும் இது வரைக்கும் பண்ணதில்லை. பட் ஏதோ ஒரு கல்யாண சூழ்நிலாம் பண்ணியிருக்காங்க. பட் பர்டிகுலராக இந்த மாதிரி இது முக்காவாசி ஒரே ஃபேமிலியில் நடக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. முக்காவாசி இல்லை, எல்லாமே ஒரே ஃபேமிலியில தான் நடந்து. எப்போதும் வந்து வேற வேற டிஃப்ரெண்ட் சினாரியோ போவாங்களா, அப்படிலாம் இல்லாமல் ஒரே ஃபேமிலியில 3 பேர் கூட நடக்கிற அதே விஷயங்கள். அதுவே அவ்வளோ இருக்கு. பொண்ணு